இப்ராஹிம் அல் கும்மி, கும்மி என்று சொல்லுவாங்க. தஃப்சீருல் கும்மி என்பது அவங்களுடைய தஃப்சீர் கிதாப்ல மிகப்பெரிய நூல். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் தபரி எப்படி நம்ம அஹ்லுஸ் சுன்னஹ் இடத்துல போற்றத்தக்க மதிக்கத்தக்க ஒரு தஃப்சீர் நூலோ அது போன்றுதான் தஃப்சீர் கும்மியை பார்ப்பாங்க. அதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயத்துல் குர்சிய சொல்றாங்க. அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த ஆயத்துல் குர்சியில வரக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸரா ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தி ரஹ்மானிர் ரஹீம். இப்படி என்ன செய்றாங்க, அதற்கு மாற்று விளக்கம் சொல்றாங்க. இந்த வசனத்தில் இடையில என்ன செய்றாங்க, இடைசேர்க்கலாம். அப்படியே வரும் ஆயத்துல் குர்சி. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். அப்ப இங்க என்ன செய்றாங்க, இடைசேர்க லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா எங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸரா அப்படின்னு சொல்றாங்க. இடையில ஒரு வாசகத்தை விடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுன மின் அம்ரில்லாஹ் அப்படிங்கற வசனத்தை அந்த அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா லஹு முஅக்கிபாத்து மின் கல்ஃபிஹி இல்ல மின் பைனி யதைஹி இல்லையா மின் கல்ஃபிஹி அப்படின்னு. இந்த கல்ஃபிஹி என்று சொன்னால் யாரு அப்படின்னு சொன்னா அவங்க யாருன்னா 12 இமாம்கள். அல்லாஹ்வுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ்வுடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவங்க. நவுதுபில்லாஹ். முஅக்கிபாத் காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றது. இவங்க என்ன செய்றாங்க, 12 இமாம்கள் என்று கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்ன செய்யும், எல்லா மறைவான விஷயம் தெரியும் சொன்னாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்றாங்க, இந்த நம்பிக்கை கோட்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வராங்க. இது ஷியாக்குடைய ஆபத்தான கொள்கை. அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா ஷியாக்களிடத்துல பொய் என்பது அந்த மத நம்பிக்கையில் ஒன்று. அதனால்தான் ஷியா ஒருத்தன் ஏதாவது சொன்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. அவன் 100 முறை அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னாலும் அவன் சொல்றது இல்லது பொய் தான். ஏன்? பொய் என்பது அவனுடைய மதம், மத நம்பிக்கை கோட்பாடுகள் உண்டு. அதை சொல்லலாம் அவன் ஷியாவே இருக்க முடியாது. அதான் அவனுடைய நம்பிக்கை. சரிங்களா? எந்த அளவுக்கு சொன்ன, அதாவது தக்கியா என்று சொல்லுவாங்க. அதற்கு இந்த பொய் கோட்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, தக்கியா, அதாவது உண்மையை மறைத்து பேசுதல், நடிக்கிறது அப்படி சொல்றது. அதை குறித்து என்ன செய்றாங்க, குலைனி சொல்றாங்க அத்தக்கியத்து மின் தீனி வ தீனி ஆபாய். தக்கியா என்பது என்னுடைய தீன், என்னுடைய மார்க்கம், என்னுடைய முன்னோருடைய மார்க்கம். வரா ஈமான லிமல்லா தக்கியத்த லஹு. எவன்ட்ட தக்கியா இல்லையோ அவன்கிட்ட ஈமானே இல்லை. என்னாச்சு, தக்கியா இல்லைன்னா அவன்கிட்ட ஈமானே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அவன் முஸ்லீமே இல்லை, பொய் சொல்றான். பொய் சொல்றவன் தான் யாரு, அவங்களுக்கு முஸ்லீம், அதாவது ஷியா அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது அதே அந்த கிதாப் நம்ம குலைனுடைய கிதாபை பொறுத்த வரைக்கும் அல் காஃபி ஃபில் உஸூல், அது வந்து பல வால்யூம்களா கொண்டிருக்கிற புத்தகம். சின்ன புத்தகம் நினைக்கக்கூடாது, பெரிய வால்யூம், 12-14 வால்யூம் இருக்கு அந்த புத்தகம். அதுலதான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், கப்சாக்கள், பொய்கள் எல்லாம் நிச்சயமா நிரப்பி வச்சிருப்பான். இது அவருடைய மத நம்பிக்கையுடைய கோட்பாடுகளை மிக பிரதானமான புத்தகம். சரிங்களா? அதே மாதிரி சொல்றாங்க அத்தக்கியத்து மின் தீனில்லா. அபு அப்துல்லா என்பவர் சொல்றாங்க அத்தக்கியத்து மின் தீனில்லா. தக்கியா என்பது அல்லாஹ்வுடைய தீனை சார்ந்தது. வமின் தீனில்லா. அப்ப ஒருத்தர் கேட்கிறார் வமின் தீனில்லா ஐ வல்லாஹி மின் தீனில்லா, அல்லாஹ்வுடைய தீன் உள்ளதா அப்படின்னு ஒருத்தர் ஆச்சரியமா கேட்ட உடனே நம்ம சொல்றான் ஐ ஆமா வல்லாஹி மின் தீனில்லா, அல்லாஹ்வின் சத்தியமா அல்லாஹ்வுடைய தீன் உள்ளது. அப்படியே பேசுறத பத்திலா பொய் சொல்லிதான் நினைச்சான். அல்லாஹ்வின் சத்தியமாவே அல்லாஹ்வுடைய தீனை சார்ந்ததுன்னு சொல்லி நினைச்சான். இவன் பொய் சொல்றான். இப்படித்தான் செஞ்சாங்க இந்த ஷியாக்களுடைய கோட்பாடு கொள்கைகள். இன்னும் இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதே நீங்க கொடுத்த டைம் முழுக்க என்ன செய்ய முடியும் இவான் பாய், இந்த தலைப்பே பேச முடியும். சரிங்களா? அவ்வளவு விஷயங்கள் நம்ம நீங்க விளக்கமா நீங்க தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்ம இதுல இந்த புத்தகத்துல நினைச்சிருக்கோம், சுருக்கமா கொடுத்திருப்போம். சுருக்கமா விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சொன்ன செய்திகளை நினைச்சிருப்போம். அவர் சொன்னா கொள்கையின் அடிப்படையில் என்கிற புத்தகத்துல ஷியாக்கள் யார் என்ற தலைப்புல கொடுத்திருப்போம். அதே மாதிரி நம்ம ஷேக் இஸ்மாயில் மதனி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் செஞ்சிருக்கிறான். யார் இந்த ஷியாக்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஷேக் ரிதுவான் மதனி தமிழ்ல வந்து ஷியாக்களை பத்தி ரொம்ப கம்மியான நூல்கள் தான். இவ்வளவு ஆபத்தான ஒரு கூட்டத்தை பற்றி நம்ம நீண்ட நெடுங்காலமா பேசல. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய காணக்கூடிய அத்தனை அனாச்சாரங்கள் வடிகள் எங்கிறது வந்தது, ஷியாக்கள்.
நீ பாத்தீங்கன்னா முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னா பஞ்சா தூக்குதல், நெருப்பு மிதிக்கிறது, மார்ல அடிச்சுக்கிறது. இது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நமக்கு? இது வெளிப்படையான ஷியா அடையாளம் என்று தெரியுது இல்லையா? இன்னைக்குன்னா சமீப காலத்துல தௌஹீதுடைய பிரச்சாரத்துடைய வளர்ச்சியின் காரணமா. ஒரு காலத்துல இதெல்லாம் யார் செஞ்சாங்க? யார் செஞ்சாங்க? முஸ்லிம்கள் செஞ்சாங்க. நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்க ஊர்ல இந்த பஞ்சாப் தூக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எவனும் ஷியா கிடையாது. நெருப்பு கொண்ட வச்சு நெருப்பு மிதிக்கிறாங்க யாரும் ஷியா கிடையாது. எல்லாரும் சுன்னத்துல் ஜமாத்ன்ற கொள்கையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வணிகத்தை சார்ந்தவங்க தான் அதெல்லாம் செஞ்சான். இன்னும் சில ஊர்ல பண்றாங்க. ஆமா, இன்னும் சில ஊர்ல இது போன்ற கலாச்சாரங்களை செய்யறாங்க. அப்ப செய்யறதுக்கு எங்க இருந்து வழிகாட்டுதல் கிடைச்சிருக்குன்னா ஷியா கட்டு. இத ஏன் எச்சரிக்கை வேண்டியிருக்குன்னு இப்ப புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து டென்ட் மாறிடுச்சு. இப்ப கபர் வழிபாடு எல்லாம் இல்ல. சரிங்களா? ஹீரோ வர்ஷிப் என்பது வேற விதமாயிடுச்சு. ஹீரோ வர்ஷிப் என்பது இப்ப வேற மாதிரி ட்ரெண்ட்ல உருவாச்சு. என்ன ட்ரெண்ட்? என்னங்க ட்ரெண்ட்? காமினியோட போட்டோ வச்சுக்கிறது, ப்ரொஃபைல் போட்டோ பிக்சர்ல, சரிங்களா? வால்பேப்பர்ல அவனுடைய போட்டோ வச்சுக்கிறது. காமினி தெரியுமா? அயத்துல்லா காமினி, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொன்னாங்க இல்லையா? அந்த ஆளு அவனுடைய போட்டோ வைக்கிறது. இவர்தான் எங்களுக்கு யாரு? ஆதர்ஷ நாயகன், கதாநாயகன், எங்களை காக்க வந்தவர். நவுதுபில்லா. இதெல்லாம் என்ன செய்றாங்க? பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல என்ன செய்றாங்க? எழுதி போடுறாங்களா இல்லையா? அன்னைக்கு கபரை வச்சு வழிபடுறதுக்கு அவன் வழிகாட்டி கொடுத்தா அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அவன் நினைச்சான், இன்றைய கால ட்ரெண்டுக்கு ஏற்ப அவன் நினைச்சான். அவனுடைய சுப்ரீம் லீடர் உன்னுடைய சுப்ரீம் லீடர் ஏற்றுக்கோ. ஏன்னா இந்த கோட்பாடுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய சதி. புரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். அன்னைக்கு அவனுடைய சுப்ரீம் லீடர்கள் யார் என்று சொன்னால் அவுலியாக்கள். அந்த அவுலியாக்கள் எல்லாம் அவன் ப்ரமோட் பண்ணா அதன் அடிப்படையில் செஞ்சாங்க. ஊருக்கு ஊருக்கு தர்கா கட்டி கபர் வழிபாடு செஞ்சு அதற்கு சந்தர்ப்பூடு எடுத்து திருவிழா எடுத்து இவங்க செஞ்சான். நரகத்துக்குரிய வழியில பயணித்தான். இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வர மாட்டான். வருவாங்களா? மூட நம்பிக்கை பரப்புரை சொன்னா இன்னைக்கு ஏற்றுக்கொள்வாங்களா? ரொம்ப குறைவானவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் எப்படி இந்த மக்களை நம்ம ஒருங்கிணைக்கணும்? அதற்கான ட்ரெண்ட் தான் என்னது? பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ். அதை என்ன செய்யறது? கொண்டு போய் காட்டுறது. உலகத்துக்கே நாங்க தாண்டா ஹீரோ. அதை என்ன செய்யறது? பெரிய ஹீரோ. அதாவது சினிமா பட என்ன சொல்றது, அந்த ப்ரொமோஷனா அது தோற்றும் அந்த லெவல்ல இருந்தாங்க. இந்த போர் நடந்தப்போ என்ன செஞ்சாங்க? இந்த காமினியுடைய பிக்சர் வந்து செஞ்சாங்க, ப்ரொமோட் பண்ணாங்களா இல்லையா? இப்ப கூட அங்க பலஸ்தீன அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இந்த காமினில தூங்கிட்டு இருக்கிறாரா? காமினி அவர் தூங்கிட்டு இருக்கிறாரா? அல்லது இப்ப அவருக்கு எந்த செய்தியும் போகலையா? இதெல்லாம் நாடகம். இந்த நாடகம் என்பதனால இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக, ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற சதி என்பதனால தான் இதை பற்றி நம்ம பேசுவோம். பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய சதியை பத்தி நம்ம வழங்குற எவ்வளவு ஆபத்து என்பதற்குள்ள ஒளிந்திருக்கிறது என்று தெரியல. இதோடைய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, வில்லன் ஹீரோவாகவும் ஹீரோக்கள் வில்லனாகவும் காட்டப்படும். அதான் இதுல இருந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சதி. சரிங்களா? இத்தனை ஆண்டுகளாக நம்ம அரசியலை பேசணும்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? இத்தனை ஆண்டுகளாக பலஸ்தீன மக்களுக்கு பொருளாதார உதவி, உணவு ரீதியான உதவி, இதெல்லாம் செய்யக்கூடிய மக்கள் யாரு? அரசாங்கம் யாரு? நீங்க வெளிப்படையை சொல்லுங்க. வேற எந்த நாடு செஞ்சா? ஆனா இங்க யாரை எதிர்த்து இவனுங்க எல்லாம் பதிவு போடுறானுங்க? கொஞ்சம் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? பேசுனா நீங்க நியாயமா நேர்மையா பேசணும்ல. எவனோ சொல்லக்கூடிய வாங்கி இருக்கக்கூடிய பெய்ய அப்படியே எடுத்துட்டு உள்வாங்கி அதை பிரச்சாரம் செய்யலாமா? எவ்வளவு பெரிய அறியாமை. இப்ப சவுதி அரசாங்கம் அன்றைய காலம் தொட்டு இன்று வரையிலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யற இவங்க எல்லாம் ஹலீஃபாக்களை போன்றவர்கள் அப்படின்னு நம்ம வாழ்க்கை வரல. யாரு இப்ப இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்களா இருக்கட்டும், அல்லது அவருடைய தந்தையா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு ஹலீஃபாக்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லல. இவர்கள் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் விஷயம். சில தலைவர்கள் இருக்கும், அணுகுமுறை பிரச்சனைகள் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் கொள்கை விஷயத்தில் என்ன செய்யல, யாரிடத்திலும் எந்த வழிகாட்டுகளுக்கும் அவர்கள் சமரசப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த நாட்டிற்கு அவர்கள் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிற்காக அவருடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள், உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறார்கள். இதை விட வேற என்ன செய்ய முடியும்?
போய் இவங்க என்ன கேட்கறாங்க, போர்ல போய் நிக்க வேண்டியதுன்னு நின்றா மத்தவங்க சும்மா விடுவாங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது வரலாறு தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி 6 நாடு சேர்ந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு ஒரு போர் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? யாரெல்லாம் அணி வந்தாங்க இதுல? இதே சவுதி, ஜோர்டான், மிஸ்ரா, எகிப்து, சரிங்களா, ஈராக், ஈரான் கிடையாது, சிரியா, இவங்க எல்லாம் சேர்ந்து யார் அடிக்கிறதுக்கு வந்தாங்க? இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு நின்றாங்க. பலஸ்தீன பிரச்சனைக்கு அதுவும் என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன நடந்தது? இவங்களுக்கு என்னது பலத்த சேதாரம் உண்டாயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு ஆதரவு யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா மட்டுமல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும், வெளிப்படையான ஆதரவு அமெரிக்கா என்று சொன்னால் நாட்டோ படையே அவனுக்கு ஆதரவா இருக்கு. நாட்டோ படையில யாரெல்லாம் வருவான்? பிரான்ஸ் வருவான், பிரிட்டன் வருவான், ஜெர்மன் வருவான். இவன்ல யாரு லைன் கட்டி நிக்கிறானுங்க அவனுக்கு. அப்ப அதனால இந்த ஒரு சிறு கூட்டம், இந்த ஒரு சிறு படை அவர்கள் என்ன செய்ய முடியாது, வெல்லக்கூடிய அளவில் இல்லை என்பதனால தான் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த போரில் மிகுந்த பாதிப்புக்குள் ஆளாகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நாடும் அவர்களுக்கு அவர்களுடைய டெரிட்டரியும் அவருடைய மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குங்கிற அடிப்படையில் அந்த வட்டத்துக்குள் அவங்க இருக்கிறாங்க. இது ஒரு இயலாமையின் காரணமா. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்கிற கடமையின் அடிப்படையில் உதவி செய்வதை வேண்டாம் என்று அவங்க மறுக்கிறாங்களா, அல்ல செய்யாம இருக்கிறாங்களா? இல்ல. எந்த ஒரு துரும்பை தூசியா நகர்த்தாதவன் தான் யாரு? ஈரான். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நியாயத்தின் அடிப்படையில் இல்லைங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன சொல்றான், ஒரு மூமின் என்ன செய்யணும்? சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? அவன் சாட்சி சொல்லக்கூடியவனா இருக்கு. அசத்தியத்திற்கும் போருக்கும் பொய்க்கும் துணை போகக்கூடியவனா இருக்கக்கூடாது. அது நமக்கு எதிராக இருந்தா கூட சரி. அப்ப இந்த அடிப்படையில நீங்க சவுதியை வில்லனா காட்டி ஈரானை நீங்க என்ன செய்றீங்க? ஈரவாக்குறீங்க. இதை சொன்ன உடனே அடுத்து என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா? இவனுக்கு சவுதியில இருந்து காசு வருது, நான் சவுதியில இருந்து காசு வந்தா நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? சவுதியில இருந்து காசு வந்தா என்ன செய்வேன்? சவுதியில இருந்து எப்படி வரும்? ரியால்ல வரும். அப்படிதானே? நம்ம நாட்டுடைய மதிப்போட 20 மடங்கு 23 மடங்கு கூட மதிப்பு அந்த நாட்டுடைய பணத்துக்கு. கரெக்டா? சரி, அப்படி வந்தா நான் என்ன செய்வேன் சொல்லுங்கப்பா? என்ன செய்வேன்? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ் வச்சிருப்பேன். அநியாயமா இருக்கு. மாஷா அல்லாஹ், கரெக்டா சொன்ன. நான் வீடு வாசல் நான் சொகுசா இருக்கு போறேன். அப்படியே இருக்கிறோம், நம்ம அப்படியே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியல, எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல, வாடகை வீட்டுல விழுந்துட்டு இருக்கிறோம், பயணிக்கிறது வாகனம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? இதை சொன்னாலே உடனே பட்டம் கட்டுறது. என்னது? இவங்களுக்கு சவுதி காசு வருது. இது எவ்வளவு பெரிய அவதூறு. உங்க ஊர்ல உங்க கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதனை பத்தி என்ன மட்டும் இல்ல, என்ன மட்டும் சொல்லல, அவங்க நம்மள அறிஞர்கள் இஸ்மாயில் சலபியை பத்தி பேசுறாங்க. அந்த மனுஷனுக்கு சைக்கிளை தாண்டி வரதும் கிடையாது. எனக்காவது ஒரு 2 வீலர் இருக்கு. சரிங்களா? ஷேக் இஸ்மாயில் சலபி அஃபிதுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும். சைக்கிளை தவிர சொந்தமா வேற வாகனம் இல்லை. அவரை பத்தி என்ன செய்யறாங்க? இதேதான். யாரெல்லாம் இதை பேசுறாங்களோ உடனே அவங்க மேல என்ன செய்யுது? பட்டம் கட்ட வேண்டியது. இவங்களுக்கு சவுதியில இருந்து காசு வருது, சவுதியோடைய ஏஜென்ட் இவங்க, சவுதியுடைய பிரபாவத்தை இவங்க. அல்லாஹ் அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக இந்த சத்தியத்தை சொல்றோம். இந்த சத்தியத்தை நம்ம சொல்றதுக்கான காரணம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது. காசெல்லாம் வரல, வந்தா வாங்குவோம், அதெல்லாம் வேற விஷயம். வந்தா அதுனா ஹராமா? உங்க குடும்பத்தில் உள்ளவங்க சவுதியில போய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? எங்களுக்கு அப்படி சம்பாதிக்க வாய்ப்பு நாங்க வேணாம் சொல்றோம். ஹலாலா இருந்து நாங்க என்ன செய்வோம்? அந்த பணத்தை வாங்கத்தான் செய்வோம். ஆனா அப்படி இது வரல. வராமலே நீங்க என்ன செய்றீங்க? நாங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை மறுப்பதற்காண்டி, அதை புறக்கணிப்பதற்காண்டி நீங்க என்ன செய்றீங்க? எங்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் நாளை மறுமையில பார்த்துக்கலாம். நீங்க இங்க இருந்து கொண்டு எங்க மேலேயே அவதூறு சொல்ற நீங்க, இங்க இருந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாம ஒரு நாடை பத்தி பேசுறீங்கன்னா அது உண்மையா இருக்குமா? எந்த தரவின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்க? ஏதாவது இருக்கும் அதுல? உங்க ஊர்ல உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற என்ன இப்படிதான் ஒருத்தர் சொன்னான், நீங்க சவுதியோட கைக்கூலி அப்படின்னு. வாப்பா, சரிதா, மொத்த இந்த ஹால் இருக்குல்ல, இந்த ஹால் இருக்குல்லையா, இந்த சைஸ் என்னுடைய வீடு. நான் அன்னைக்கு இருந்த வீடு, இப்ப எல்லாம் அப்ப இருந்த வீடு. சரிங்களா? அது வாடகைக்குதான். இதுல ஒரு ரூம் ஃபுல்லா நான் புக் வச்சிருப்பேன். சரிங்களா? கூட்டு போய் காட்டுறேன். ஏப்பா,
எனக்கு சொந்த காசு இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வீட்டுல உட்காந்துருப்பேனா? எனக்கு ஒரு நல்ல வசதியான வீடை ஏற்பாடு பண்ணிக்க மாட்டேனா? அடிப்படை தேவையான மனிதன் இருக்குது, இதெல்லாம் அடிப்படை தேவை. அதை செஞ்சு நான் என்ன செய்வேன், சுகசா இருந்துட மாட்டேனா? நான் ஏன் இந்த குருவி கூட்டு செய்கிற வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன்? அப்ப இந்த மன்னிப்பு கேட்டான். நான் சொன்னேன், இது என்ன பற்றி மட்டுமில்ல, யாரை பற்றி என்ன செய்யாத, இந்த மாதிரி அவதூறு சொல்லாத, உண்மையை தெரிந்து கொண்டு பேசு. உங்களுக்கு தெரியறது வாய்ப்பா இல்ல, உங்க ஊர்ல உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிவதற்கும் அவங்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு. அப்படி இருந்து இதையே நீங்க நியாயமா உண்மையா தெரிஞ்சு பேசாத நீங்க சவுதியுடைய விஷயத்தையா நீங்க உண்மையா ஆராய்ந்து பேச போறீங்க? அப்ப அதுல எவ்வளவு பெரிய அவதூறு, இவ்வளவு பெரிய அபாண்டம், இதுக்கெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அன்பானவர்களே, இது போன்ற ஆபத்து இந்த கொள்கைகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவருடைய உள்ளங்களில் விஷமாக விதைக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒரு பரப்புரை. இதனால இஸ்லாமிற்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக ஷைத்தான் களமாடுகின்ற மிகப்பெரிய சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம் என்பதை நம்ம விளங்கணும். இன்னொரு சில செய்திகள் இந்த ஷியாக்களை பத்தி சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன், இந்த தலைப்பை நான் முடித்துக் கொள்றேன். ஷியாக்களுக்கு அடுத்ததாக அனாச்சாரமான சில விஷயங்கள் இருக்கு. அதில் ஒன்று முத்தா என்கிற திருமணம். முத்தானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு ஒரு பெண்ணை என்ஜாய் பண்றதுக்காண்டி கல்யாணம் என்ற பேர் வச்சுக்கிறது. அது பேர் என்னது? நாம இன்னைக்கு வெளிப்படையா சொன்னா அதான் சொல்லணும். என்னது அது? விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை அவங்க என்ன செய்றாங்க, மார்க்கம் என்று சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தா செய்யாதவன் யார் இல்ல, யார் முத்தா செய்யவில்லையோ, யார் ஒரு முமினான பெண்ணுடன் முத்தா செய்வாரோ அவர் காபாவை 70 முறை சந்தித்தவரை போன்றவர் ஆவார். பாவன்றதை தாண்டி அவன் என்ன செய்யறான், என்ன வாதத்தை சொல்றான் பாத்தீங்களா? ஒரு பொண்ணுட்ட என்ன செய்யறான், ஒரு முமினான பொண்ணு முத்தா முறையில அதை விபச்சாரம் செய்யணும், செய்யல அப்படின்னா செஞ்சாவ யாரு? 70 முறை காபாவை ஜியாரத் பண்ணுவோம். நவுது பில்லா, அல்லாஹ் அக்பர். சரிங்களா? ஒரு முறை 2 முறை இல்ல, அப்ப 70 உம்ரா செஞ்ச கூலி அவனுக்கு கிடைக்க போகுது. அடுத்த பாத்தீங்கன்னா, முத்தா செய்யாதவரை ஒருவருடைய ஈமான் என்ன செய்யாது, முழுமையடையாது. இது யாரு? ஷியாக்குடைய இமாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற வாதம். இந்த ஆயத்துல்லா ஹுமைனி என்கிற சுப்ரீம் லீடர் இருக்காங்க, இவனுக்கு முன்னாடி இந்த லீடர் யார் தெரியுமா? ஆயத்துல்லா ஹுமைனி. இவன் ஹாமினி, அவன் ஹுமைனி. இந்த ஹுமைனி ஒரு சில அறிவியலிகள் என்ன செய்வாங்க, அவனை பெரிய இஸ்லாமிய புரட்சியாளர்களா சொல்லுவாங்க. ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமீன், இப்படி என்ன செய்றாங்க, சர்வதேச அரசியலை பத்தி பேசுறாங்க இல்லையா? அது இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய ஹிலாஃபா என்கிற கோட்பாடு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன சொல்லுவாங்க, இவனை யாரும் சொல்லுவாங்க, பெரிய புரட்சியாளர், இஸ்லாமிய புரட்சியாளர் சொல்லுவாங்க ஹுமைனிய. அவனுடைய புத்தகத்துல சொல்றான், தஹரீருல் வசீலா என்கிற புத்தகத்துல சொல்றான், ஒரு பெண்ணை இச்சையோடு தொடுவது, கட்டி அடைப்பது, அவருடைய தொடையை பயன்படுத்துவது, அப்பெண் பால்குடி குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாமே கூடும். யாரு? ஆயத்துல்லா ஹுமைனி என்கிற அந்த வழிகாரன் எழுதி வச்சிருக்கான். சரிங்களா? விபச்சாரியிடம் கூட முத்தா செய்யலாம். முத்தா, அதாவது விபச்சார இடத்துல செஞ்சா, முமினான பெண்ணை ஒருத்தன் முத்தான்ற பேர்ல நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி விபச்சாரம் செய்யறது அது ஒரு பாவம். இவன் எந்த அளவுக்கு போயிட்டான், ஏற்கனவே ஒரு விபச்சாரி அப்படின்னு அர்த்தம். காசுக்கு போறவ அவனே என்ன செய்யறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் புடிச்சுக்கோ காசு, நான் கூட இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்து வச்சிருக்கான். தஹரீருல் வசீலா என்கிற புத்தகத்தில் 2வது வால்யத்தில் 265வது பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா, கபர் வழிபாடு, இது இவருடைய மிகப்பெரிய வழிகேடு. இந்த கபர் வழிபாட்டை தோற்றுவித்தவர்கள் ஷியாக்கள். அதுல அவங்க என்ன சொன்னாங்க, கபருக்கு செல்வது, ஹஜ்ஜுக்கு செல்வது, காபாவை தரிசிப்பது என்பதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அவங்களுடைய அவுலியாக்களுடைய கபருக்கு போறது அது எவ்வளவு சிறப்பானது, காபாவுக்கு போறதை விட, ஹஜ்ஜுக்கு போறதை விட அது சிறந்தது என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுறான். சரிங்களா? இன்னொரு அவருடைய அறிஞர் சொல்றான், யார் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் கபரை தரிசிப்பாரோ, ஜியாரத் செய்யறாரோ,
அவன் அல்லாஹ்வை அவனது அரசில் தரிசித்தவனை போலாவான். ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்யறதுக்கு ஒருத்தன் போயிட்டானா, கர்பலால இருக்கு, இந்த கர்பலாவுக்கு போயிட்டு வந்தானா அவன் யாரு? அல்லாஹ் நேரில் அரசியல போய் பார்த்துட்டு வந்தவன். இப்படியான பச்சையான ஷிர்கான வாதங்கள், குஃப்ரான வாதங்கள், இதை சொல்லக்கூடியவர்கள் யாரு? இந்த ஷியாக்கள் என்பவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்கிற நேரத்துடைய அருமை கருதி சுருக்கிக் கொள்றேன். இன்னும் சொல்ல போனா சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரங்கள், வழிகேடுகளுக்கு இவர்கள் தான் மூல காரணியா இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் சின்ன சிறுமிகளை என்ன செய்வாங்க, திருமணம் செய்வார்கள். மூத்த அறிஞர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, பாலியலாத பொண்ணை திருமணம் செய்வாங்க. அப்படி என்ன செய்வாங்க, அவர்கள் என்ன செய்யறாங்க, பரம்பரை செய்யறாங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விஷயங்கள்? இந்த பிரச்சாரத்துக்கு மூல காரணம் யாரு? ஷியாக்கள் தான். அவங்கள்ட்ட அந்த கோட்பாடு இன்னும் இருக்கு. முஸ்லிம்கள் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. எங்கேயாவது அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களோ அல்லது அஹ்லுஸ் சுன்னா வாழுகின்ற முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலேயோ பாலிகால பெண்ணை திருமணம் செய்வது என்பது கிடையாது. பாலிகான பிறகுதான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது நடைமுறை ஆகி கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் செய்தார் என்பது அது விதிவிலக்கான விஷயம். ரசூலுல்லாஹி மட்டுமே காசான விஷயங்களாக தான் அது பார்க்கப்படும். வேற யாரும் அதை செய்யல. ஆனா இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை செய்யறாங்க, அது போன்ற விஷயங்களை அனுமதித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைய நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஷியாக்களுடைய தாக்கத்தினால்தான் இஸ்லாமும் விமர்சிக்கப்படுகிறது என்பதை நம்ம நினைவில் கொள்ளணும். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய வழிகேடுகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த ஷியாயிசம் என்பது. ஷியாக்களில் குஃப்ரான கொள்கை உடையவர்கள் என்று ராஃபிலாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இஸ்லாஷிரியா என்கிற கூட்டத்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்கள ஜெய்தியா என்கிற ஒரு பிரிவு இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இந்த ராஃபிலாக்களை போன்று இஸ்லாஷிரியாக்களை போன்று வடிகட்டவர்கள் அல்ல. அவங்கள வந்து இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள முன்னேற்றம் அடைந்தவர். ஏன்னா இந்த ராஃபிலாக்களுடைய நம்பிக்கை அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் போன்ற சஹாபாக்கள் காஃபிர் என்று அவருடைய நம்பிக்கை. உங்களை யாரு முர்த்தத்துகள், உங்களை காஃபிரான போறோம். அல்லாஹ் என்கிற வசனத்திற்கு தஃப்சீருல் கும்மி என்று சொல்லக்கூடிய அவருடைய நூல்ல விளக்கம் சொல்லும் போது, ஜிப்த் என்று சொன்னால் அபூபக்கர், தாகூத் என்று சொன்னால் உமர். அதனால தான் ஆயத்துல்லா ஹுமைனி என்று சொல்லக்கூடிய கயவன் யாரு? ஆயத்துல்லா ஹுமைனி யாரு? முன்னாடி சுப்ரீம் லீடர், அதாவது ரிபப்ளிக் ஈரான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்ற அந்த நாட்டை உருவாக்கி தோற்றுவித்தவன் அவதானவன். அவன் அவனுடைய பாரிஸ் உரையில சொல்றான், அவனுடைய ஹுமைனுடைய பாரிஸ் ஸ்பீச் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது எப்பனா ஷா என்கிற அந்த மன்னர் ஈரானை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவன் வந்து ஈரான்ல பாரிஸ்ல தஞ்சம் புகுந்திருந்தான். அந்த நேரத்தில் பேசிய உரை. அப்ப இந்த ஈரானுடைய இந்த ஷியாக்களை ஒன்றிணைப்பதற்காக அவன் பேசினான். அந்த உரையில் அவன் சொல்றான், இஸ்லாமியா கூவத்தனா, இஸ்லாமிய சமூகம் நம்முடைய வலிமையை ஏற்றுக்கொள்ளாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா நுசைத்திரல் மக்கத்தவல் மதீனா, நாம மக்கா மதீனாவை கைப்பற்றாத வரை. மக்கா மதீனாவை கைப்பற்றிட்டு அங்க 2 சிலை இருக்கு, அதை நம்ம அப்புறப்படுத்துறோம். மக்கா மதீனால என்னங்க சிலை? என்ன சிலை இருக்கு? எந்த கபரு? மதீனாவில் இருக்கிறது யாருடைய கபரு? அலி ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹுடைய கபர் இருக்கு. இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கபர் அங்க இருந்து அப்புறப்படுத்தணும். அவன் சொன்னான், யாரு? ஷியா தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற ஹுமைனி சொல்லுகிறான், இந்த 2 கபரை நம்ம அங்கிருந்து அப்புறப்படுத்தி, 2 சிலை, கபர் என்று சொல்ல 2 சிலைகளை நம்ம அங்க இருந்து அப்புறப்படுத்தாத வரை இந்த முஸ்லிம் சமுதாயம் நம்முடைய கூவத்தை அறிந்து கொள்ள மாட்டாங்க. அவனுக்கு தான் நீங்க குடி தூக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேடுகட்ட குஃப்ரான கொள்கை கொண்டிருக்கிற வரிகர்களுக்கு, இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய விஷயங்களுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? கொடி தூக்கி கொண்டிருக்கிறீர்கள். மறந்து விடக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, நாங்க கொள்கையில எல்லாம் உங்களோட உடன் பண்ற. ஜான் சறுக்கினால் முலம் சறுக்குவது எனது எளிது இல்லையா? நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? கொள்கையில நாங்க பார்ட்டிக்கலா மட்டும்தான் அவங்களோட உடன் பண்றீங்க. நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?
இந்த வாதத்தில் விழுந்த நீங்க நாளைக்கு என்ன செய்றீங்க, அவருடைய கொள்கையிலும் நீங்கள் விழப் போறீர்கள். அப்படித்தான் கடந்த காலங்களில் முஸ்லிம் சமுதாயம் இந்த ஷியாக்களால் பரிகரிக்கப்பட்டார்கள். நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு நேர்வழி சொல்லக்கூடிய அக்கீதாவை போதிக்கக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய உலமாக்கள் எப்படி பார்த்துட்டீங்க, நீங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க, இவங்களா மடையர்கள் அல்லது இவங்கெல்லாம் ஏதோ கைக்கூலிகள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா? இதே கோட்பாடின் அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த சத்தியத்தை யார் சொல்லுவாங்க? இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய உலமாக்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க யார் சொல்றதை கேட்பீங்க? நாளைக்கு உங்களுடைய உலமாக்களாக, உங்களுடைய வழிகாட்டிகளாக அந்த ஷியாக்கள் தான் வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்பானவர்களே, ஷியாயிசம் என்பது ஒரு பேராபத்து என்பதை அறிந்து கொண்டு இந்த விஷமத்தரமான கோட்பாடிலிருந்தும் கொள்கையிலிருந்தும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நேர்வழியை நாம் அறிந்து அதிலே உறுதியாக இருந்து அதை பற்றி பிடிக்க வேண்டும். அதன் மூலம் தான் நாம் சத்தியத்தை அறிய முடியும், அதை கடைபிடித்து வாழ முடியும். எனவே அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அத்தகைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.